கடுமையான வெயிலுக்கு இடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சை சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் நித்யா பறக்கும் படையினரின் வாகன சோதனையை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் சோதனைகள் முறையாக நடைபெறுகிறதா என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விதிமீறி அதிக சத்தம் எழுப்பும் ஏர் ஹாரன்களை பயன்படுத்திய தனியார் பேருந்துகளில் போக்குவரத்து போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் 10க்கும் மேற்பட்ட ஏர் ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு விதிகளை மீறினால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்டது. விபத்தில் மூளைச்சாவு அடைந்த தஞ்சை அதிராம்பட்டினம் கல்லூரி மாணவர் அருள்ராஜின் உடல் உறுப்புகளை அவரது பெற்றோர் தானம் செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உன்னத செயலால் பலருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ள நிலையில் மாணவன் மறைவிற்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே டூரிஸ்ட் வேன் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மணிகண்டன் என்ற விவசாயி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடன் சென்று படுகாயமடைந்த அவரது மைத்துனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் இசைக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வாக்காளர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. வெப்பச்சலனம் காரணமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த கடும் வெயில் தணிந்ததால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் மின்சார வாகனத்தின் பேட்டரியை 1 மாதமாக மாற்றித் தராமல் இழுத்தடித்த தனியார் ஷோரூம் மீது வாடிக்கையாளர் திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த நிஷாந்த் புகார் தெரிவித்துள்ளார். மெத்தனமாக செயல்படும் அந்த நிறுவனம் மீது நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பேட்டரி இல்லைன்னு சொன்னாங்க, 10 நாள்ல ரெடி பண்ணி தருவேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த 10 நாள்ல நான் போன் பண்ணா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போன் எடுத்து உங்க வண்டி நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 20 பேர் போன் எடுத்தாங்கன்னா 20 பேருமே இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா கரெக்டான பதில் வராது. அவங்க கிட்ட கேட்டா நாங்க பேட்டரி ஆர்டர் போட்டிருக்கோம் ஆனா வரல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா கம்பெனில இருந்தே வரல அப்படின்னு. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட பிறகு திங்கள் தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் செவ்வாய் சாதா ஸ்டாஃப்ல இருந்து ஜிஎம் ஜெனரல் மேனேஜர்னு பேசியாச்சு. இங்க இருந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸும் வரல, பதில் வரல. எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை நாங்க மெயில் போட்டிருக்கோம் பேட்டரி வந்தா தருவோம். அப்ப எதுக்கு சார் இந்த பேட்டரி வண்டியை விற்கிறாங்க? ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியில் தொடர்ந்து 2வது நாளாக இரவில் பலத்த மழை பெய்தது. இந்த மழையினால் நிலவிய குளிர்ச்சியான சூழல் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியையும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நன்மையையும் அளித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட வெளிநாட்டு கரன்சிகள் மற்றும் ரூபாய் 1.72 லட்சம் ரொக்கத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் மற்றொரு சோதனையில் ஒருவரிடமிருந்து ரூபாய் 1.1 லட்சமும் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. வேலூர் மாநகரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த காற்றுடன் கூடிய கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மரம் முறிந்து விழுந்தது. இதில் அங்கிருந்த துணை ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரியின் கார்கள் பலத்த சேதமடைந்தன. திருவண்ணாமலை மாவட்டம் மாதளம்பாடி அருகே தண்ணீர் தேடி வந்த புள்ளிமான் ஒன்று விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. தகவலின் பேரில் தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் விரைந்து செயல்பட்டு மானை உயிருடன் மீட்டு அடர்ந்த காட்டில் விட்டனர். தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது தனியார் பேருந்து மோதியதில் 4 பெண்கள் காயமடைந்தனர். இந்த விபத்தால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகும் போக்குவரத்து பணிமனைகளில் திமுக தொழிற்சங்கத்தினர் அரசியல் பணிகளில் ஈடுபடுவதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள புகார் பெட்டியில் இது தொடர்பான மனுவை அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற உறுதிமொழியை வலியுறுத்தி தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் இதனை தொடங்கி வைத்து மாணவர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் மாணவர்களுக்கு வாக்குரிமையின் முக்கியத்துவம் மற்றும் ஜனநாயக கடமை குறித்து விரிவாக விளக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே விளங்கனூர் கிராம பகுதியில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்ய மாவட்ட எஸ்பி ஐமன் ஜமால் தலைமையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் ராணுவத்தினர், காவல்துறையினர் மற்றும் பள்ளி மாணவிகள் இணைந்து வீதி உலா வந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திமுக சார்பில் தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்றது. வாக்குச்சாவடி அளவில் கட்சியை வலுப்படுத்துவது மற்றும் அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்வது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. சமூக ஒற்றுமையை வலியுறுத்தி அரிசி, பருப்பு உள்ளிட்ட தொகுப்புகளை மாநில பொறுப்பாளர் முகமது ஜான் வழங்கினார். ஏக இறைவனின் சாந்தமும் சமாதானமும் உங்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தானாக. ஏழைகளுக்கு இந்த ரமலான் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இது பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுக்கும் சிறப்பாக இந்த பண்டிகையை கொண்டாடணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக பித்ரா என்னும் இஸ்லாமியர்கள் கூறக்கூடியது பித்ரா என்னும் சதக்கா, இது இரண்டையும் நம்ம என்ன செய்கிறோம், எல்லா பகுதியிலையும் செல்வந்தர்களிடம் பொருள் உதவி, அரிசி உதவி இதெல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அனைத்து பகுதிகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு டோக்கன் மூலமாக கொடுத்து அந்தந்த பகுதியில் கஷ்டப்பட்ட மக்களை தேர்ந்து செய்து 600க்கும் மேற்பட்ட பேக்கிங் உணவுப் பொருட்கள் நம்ம இதெல்லாம் வழங்கிட்டு வரோம். தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலையில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டுவரப்பட்ட 1,54,300 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வியாபாரி நடராஜனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த பணம் தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் திமுக, அதிமுக, தவிக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர். மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அனைத்து சமுதாயத்தினரும் இந்த விருந்தில் கலந்து கொண்டனர். ராதாகிருஷ்ணன் நினைவு அறக்கட்டளை சார்பில் காஞ்சிபுரத்தில் சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஏழை எளிய மக்கள் ரம்ஜான் கொண்டாட ஏதுவாக 700 பேருக்கு மளிகை பொருட்களை அறக்கட்டளை நிறுவனர் வழங்கி சிறப்பித்தார். நீலகிரி மாவட்டம் கல்லார் சோதனை சாவடியில் ஆவணங்களை காட்ட மறுத்த வாகன ஓட்டுநரை அதிகாரிகள் குன்னூருக்கு அழைத்து வந்தனர். கூடுதல் ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து அதிகாரிகள் முன்பு வாகனத்தை திறந்து பார்த்தபோது அதில் வரும் 5 கிராம் நகை மட்டுமே இருந்ததை கண்டறிந்து மீண்டும் அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பெய்த 81 மில்லிமீட்டர் மழையினால் வெப்பம் தணிந்தாலும் சூறாவளி காற்றால் மரங்கள் முறிந்து மின்கம்பிகள் சேதமடைந்தன. இதனால் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவினாலும் முறையாக தூர்வாரப்படாத கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டதுடன் தொற்று நோய் அபாயம் குறித்து நகராட்சி நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பல முறை நாங்கள் தண்ணி நிற்க சொல்லி மனுக்கள் கொடுத்திருந்தோம். உரிய நடவடிக்கை எடுக்கிறதால் நேற்று பெய்த மழையில மீண்டும் அந்த காம்பவுண்டை சுற்றி ஃபுல்லாகவே தண்ணி நின்றுச்சு.
இந்த வழியில இருக்கின்ற இந்த மதகுகள் 3 மதகுகள் கச்சிப்பள்ளி ஏரியிலிருந்து வருகின்ற 3 மதகுகள் இருந்தது. அதை ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக போடப்பட்ட அந்த சாலை பணி செய்யும் போது, ஏன்னா 65 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வரல, அதனால இந்த மதகை ஃபுல்லா போட்டு மூடிட்டாங்க. அந்த மூடுறதுனால அந்த தண்ணி சுத்தியும் தேங்கி நிக்குது. அது இல்லாம இயற்கை வழித்தடங்களும் எல்லாம் ஆக்கிரமம் பண்ணதுனால இந்த இயற்கை வழித்தடமாகவும் தண்ணி போகல. இதுக்கு பல முறை இத்தனை பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம், நடவடிக்கை எதுவுமே இல்லை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சுவாமி சிலை வாங்க கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்ட 7.35 லட்சம் இந்திய ரூபாய் மற்றும் இலங்கை பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். முறையான ஆவணங்கள் இல்லாததால் இப்பணம் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்யும் வகையில் ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தெலுங்கு புத்தாண்டு பண்டிகையொட்டி சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் பூசாரிப்பட்டி சந்தைகளில் பூக்களின் விலை உயர்ந்த நிலையிலும் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. மல்லிகை, கனகாம்பரம் உள்ளிட்ட சுமார் 5 டன் மலர்கள் இன்று ஒரே நாளில் விற்பனையானது வியாபாரிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் ஆட்டுச்சந்தையில் ரம்ஜான் பண்டிகை காலத்திலும் தேர்தல் கட்டுப்பாடுகளால் வியாபாரிகள் வருகை குறைந்து காணப்பட்டது. பொதுவாக 4 கோடி ரூபாய் வரை நடைபெறும் வர்த்தகம் இன்று 1.5 கோடி ரூபாயாக சரிந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.